வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு துணை நான் மட்டுமே கதைகளோட பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்ட் 5 பார்ப்போம். தொடர்ந்து கதையை கேட்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. மெசேஜ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி. அந்த ஒரு 4 லைக் 5 லைக் வந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த 2 மெசேஜுக்கு எனக்கு அவ்வளோ அளவறியாத சந்தோஷம். அதுக்கு மிக்க மிக்க நன்றி. அந்த சகோதரிகளுக்கு நான் சொன்ன வார்த்தைகள் ஏதோ ஒன்று புரிஞ்சுதுக்குன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாங்க கதையோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இனி வரப்போகிற பகுதிகளாம் விறுவிறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணிக்கிட்ட இருந்து நடந்து உள்ளே வந்தாங்க தாராவும் ஸ்கையும். வர்ற வழியில் 2 பறவைகள் ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் விளையாடிட்டு இருந்ததை கவனிச்சாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தார் ஸ்கை. தாரா, இன்னமும் அதை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பறவைகளை பார்த்தீங்களா? அவங்களோட உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வேறு யாருக்கும் அவங்களுக்கு இடம் கொடுக்கல. இருக்கிற கவலையும் அவங்களுக்கு இல்லை. அப்படி மனிதர்களால் இருக்க முடியலைன்னு ஸ்கை சொன்னார். தாரா, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சிலர் மற்றவங்கள பற்றி யோசித்து அவங்களோட லைஃப்பை கெடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அக்கறைப்பட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் 2 பேர் இருக்காங்க. 2 விதமான நபர். நம்ம எதுவாக இருக்கோங்கிறது தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தாரா சொல்கிறாங்க, எந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறது தப்பே இல்லை. அந்த விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறதும் தப்பு இல்லை. அந்த விஷயத்துக்காக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்கன்னு நினச்சி கவலைப்படுற அவசியமும் கிடையாது. இது நம்மளோட சந்தோஷம், நம்மளுக்கானது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்கு மற்றவங்க எந்த விதத்திலும் பாதிக்கமோ கஷ்டமோ பற்றக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸ்கை, நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான் தாரா. ஆனால் என்னால் தான் அப்படி நினைக்க முடியலை, இருக்கவும் முடியல. எனக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய இருந்தது. அதனால் என்னால் யோசித்து எனக்கு பிடிச்சதை இன்றைக்கி இழந்துட்டுருக்கேன். தாரா, எல்லாமே ஒரு நாள் மாறும், கவலைப்படாதீங்க. சரி வாங்க, நம்மளை காணணும்னு தேட போகிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு. உள்ளே போனது மில்க். எங்கே போனீங்க 2 பேரும்? உங்களை காணணும்னு நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். ஸ்கை, என்னாச்சு மில்க்? என்ன முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. தாரா கிட்ட பேசலான் தான். சொல்லு மச்சி, என்ன விஷயம்? என்னோடய ஏர்பட் காணும் மச்சி. உன் பக்கத்தில் தானே பேசிகிட்டு இருந்தேன், அதை எங்கேயாச்சும் பார்த்தியா? என்ன மச்சி, வா போய் பார்க்கலாம், நம்ம தேடுவோம் அப்படின்னு 2 பேரும் தேடினாங்க. ஓகே ஸ்கை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் வேணால் உதவட்டுமா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரமாக தேடி கடைசியில் சேருக்கு கீழே இருந்த அந்த ஏர்பட்ஸை தேடி தாரா எடுத்து கொடுத்தா. நல்ல வேலை, நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட, தேங்க்ஸ் மச்சி அப்படின்னு ஸ்கை சொன்னார். இது என்னோடய லக்கி ஏர்பட்ஸ் தெரியுமா? ஓகே, ஏன் உன் எக்ஸ் கொடுத்ததா? இல்லை, ஒரு நாள் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அடப்பா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டியாடா அப்படின்னு மில்கை பார்த்து தாரா சொன்னாங்க. கவி எங்கே காணோம்? டீம் கூட இருக்கான். ஸ்வீட்டி தாராவுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தா. அந்த வாங்கி குடித்ததுக்கப்புறம், இதில் நீ மாத்திரை கலந்துருக்க தானே அப்படின்னு தாரா சரியாக சொன்னாங்க. ஆமாம், நீ மாத்திரை போடவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்கு தெரியாமல் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஸ்வீட்டி சொன்னாங்க. ஓகே கைஸ், வாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட அந்த 10 பேரும் ஒன்றா நின்னாங்க. இதில் 10 ட்ரே தருவோம். ஒவ்வொரு ட்ரேவுக்கும் ஒவ்வொரு விதை தருவோம். ஒவ்வொருத்தரும் அந்த தூரமாக இருக்க மணலையும் அந்த உரத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கையில் கொடுத்த விதையை அதில் நீங்கள் விதைக்கணும். 1 வாரம் கழித்து அது முளைக்கும். அது யாரோட விதை அதிகமாக முளைச்சிருக்கோ அந்த டீம் தான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. ரெட் டீமுக்கு ரெட் ட்ரேயும் ப்ளூ டீமுக்கு ப்ளூ ட்ரேயும் கொடுப்போம். ஆனால் அதுக்கு காசுமே. அச்சச்சோ, என்னாலாம் இது பண்ண முடியாது, கையெல்லாம் அழுக்காயிடுமே, நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஸ்வீட்டி சொன்னாங்க, நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டீமில் உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா
நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ப்ளூ டீமில் உள்ளவங்க எல்லாரும் போய் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் டீமும் அவங்க காசுமிக்காக ஆஃப் ஹெல்ப் பண்ணார். மற்றபடி எல்லாரும் வேகமாக அவங்க வேலையை செய்ய முடித்தாங்க. மில்க்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அதனால் தாரா அவளுக்கு செஞ்சு கொடுத்தா. அதுக்கு மில்க் தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். என்ன மச்சி, நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, அப்புறம் இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தின. தாராவுக்கும் ஸ்கை கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணார். அதுக்கு தாரா தேங்க்யூ ஸ்கை அப்படின்னு சொல்லி, நீங்கள் மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, உதவி செஞ்சால் தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். மில்க் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டா, நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா? இப்போ இல்லைன்னா நீங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. மில்க் வேணுனே தாரா மேலே சகதி அப்பி விட்டான். தாராவும் பின்னாடியே துரத்தி போய் அவன் மேலே தடவி விட. விளையாடும்போது ஸ்கை மேலே தாரா தெரியாமல் போட்டுட்டா. தாராவை தொடர்ந்து துரத்தி ஸ்கையும் தாரா மேலே பூசி விட்டான். மனசு விட்டு சிரிச்சிட்டு இருந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணா ஸ்வீட்டி. அதை கவினுக்கு அனுப்பி சந்தோஷமும் பட்டா. இருள் சூழ்ந்த மனசு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு ஸ்வீட்டி தனக்குள்ளே தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் அவங்களோட டாஸ்க்கை செஞ்சு முடிச்சுட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாங்க. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வாங்க அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. மில்க் ஸ்கையை பார்த்து, தாரா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு இல்லை, வித்தியாசமாக இருக்கால. ஆமாம், அவள் கூட பழகும்போது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு ஸ்கை சொன்னார். நம்மளும் இன்னையிலிருந்து நண்பர்கள். சுசி பார்வை நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு நல்ல புரிதலோடு தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் தொடர்ச்சி. டே 2. முன்னாடியே தாரா கீழே உக்காந்துட்டு இருந்தாங்க. கவி என்னடா? முன்னாடியே தாரா கீழே உட்காந்துருந்தாங்க. கவி என்ன அதிசயம், நீ ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கு, என்னமோ தெரியல, எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. கவி அப்போது நேற்று நான் உன் கூட சரியாக பேசலை தானே, அதனால தான் உனக்கு தூக்கம் வரல. தாரா ஆமாம் மச்சி, அப்படி கூட இருக்கலாம். மில்க் அப்படியே கீழே வந்தார். நேற்று ஃபுல்லாக நீ ஆள் கூட ஜாலியாக இருந்த, என்ன அவ கூட பேசுனியா இல்லையா? கவி எங்கே, அதுக்கு யாராச்சும் வந்துடுறாங்க, நான் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொன்னார். தாரா என்ன அப்பப்போ 2 பேரும் தனியாகவே பேசிகிட்ருக்கீங்க, என்னாச்சு, எனக்கு தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மில்க் கவி அந்த காசுமியை ஒன் சைடாக விரும்புகிறேன். தாரா என்ன மச்சி சொல்லவே இல்லை, அடுத்த வேலை அந்த காசுமியை உன் கூட சேர்த்து வைக்கிறதா என்ன மில்க், பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்க. மில்க் கண்டிப்பாக, நண்பன் சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார். கவி சத்தம் போடாதீங்க, மெதுவாக, அவள் காதல் எதுக்கு விழுந்துட போகுது அப்படின்னு சொல்ல. மில்க் அப்படியாச்சும் அவளுக்கு புரியட்டும் அப்படின்னு சொன்னான். கவி நான் எங்கடா அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, அதோட நீ பண்ணுறதை பார்த்தா என்னை அவள் ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க மாட்டா போலையே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டார். தாரா முயற்சி பண்ணுவோம், அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவளுக்கு காஃபி வாங்கி கொண்டு போய் கொடு. அதுக்குள்ளே காஃபி வாங்கி அவளுக்கு கொடுத்துட்டான். அதை பார்த்துட்டு மில்க் வாங்க நம்மளும் போய் காஃபி சாப்பிட்லாம்னு சொல்ல. கவி டே லவ்வர் இல்லைடா, அவள் என்னோட க்ரஷ் மட்டும் தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. தாரா இல்லை மச்சி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. கவி மொத்தத்தில் என்னோட மானத்தை மரியாதை காற்றுல பறக்க விடாமல் மாட்டீங்க. மில்க் கண்டிப்பாக, இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்படியே 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கை வந்தார். என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்களா? மில்க் வாங்க வாங்க வாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இது நம்மளோட நியூ ஃப்ரெண்ட் கவி, எனக்கும் தாராகும் கவி ஃப்ரெண்ட், இனிமேல் உங்களுக்கும் ஃப்ரெண்ட். ஸ்கை ஹாய் கவி அப்படின்னு சொன்னார். கவியும் ஹாய் ஸ்கை, என்ன கேம் வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஸ்வீட்டி எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார். தாரா அதை பற்றி எதுவும் கேட்கல, குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அப்படியே நான் தூங்கிட்டேன், அவளும் தூங்கிட்டா. ஸ்கை கேட்டார், நீங்கள் குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா உங்கள் பையனை அப்படின்னு கேட்டார். என்ன அவ்வளோவா அவன் தேட மாட்டான், ஏன்னா அவர் கூட தான் ஸ்கை இருக்கார்,
ஸ்கை இருந்தால் போதும், நான் தேவையில்லை. மில்க், குழந்தையோட ஃபோட்டோ இருந்தால் காமி. தாரா தன்னோட ஃபோனில் இருந்து ஃபோட்டோவை காமிக்கிறார். கவி சொல்கிறாரு, ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு. தாரா, ஆமாம், அவங்க அப்பா மாதிரி க்யூட்டாக அழகாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்ல. ஸ்கை, அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். தாரா, ஹோ, இதில் என்ன இருக்குது? அவர் சிங்கப்பூரில் இருக்கார். பேர் அரவிந்த். ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் இருக்கார். அவர் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் என்னை விட 5 வயசு பெரியவர். என்னமோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொம்ப ஹாப்பியாக பிரியமாக தான் இருந்தார். அவர் ஃபாரின் போனதும் அப்புறம் கூட ரொம்ப அன்பாக இருந்தார். குழந்தை மேலே ரொம்ப அக்கறையாகவும் இருப்பார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அங்கேருந்து வந்தார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பொண்ணும் குழந்தையோடு வந்திருந்தாங்க. யாருன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது இன்னொரு மனைவியும் அவங்களுக்கு ஒரு அழகான அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்கிறது. நான் அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, அவள் ரொம்ப அழகாக இருந்தா, ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. என்னோட கருத்தும் அவளோட கருத்தும் ஒரே மாதிரியாக இருக்குது. என்னால் அவளை விரும்பாமல் இருக்கவும் முடியலை, அதை என்னால் தவிர்க்கவும் முடியலை. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னார். இந்த கல்யாணம் உனக்கும் எனக்குமான இந்த கல்யாணம் என்னோட விருப்பப்படி நடக்கலை. என் அம்மாவோட வற்புறுத்தலில் தான் இது நடந்தது. எனக்கு உண்மையில் அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது. ஆனால் என்னை மனைவியாக ஆக்கிக்கணுங்கிற அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என் அம்மாவுக்காக வேறு வழி தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவங்களும் இல்லை. இதுக்கு மேலே நான் இதை மறைக்க விரும்பலை. உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல. உண்மையை சொல்லணுங்க முடிவு பண்ணி தான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக உன்னை இப்படியே விட்டுட்டு வேணும்னு நான் சொல்லலை. உன்னையும் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா இறந்து 15 நாள் என் கூட தான் இருந்தார். அந்த பொண்ணும் என் வீட்டில் தான் இருந்தா. 15 நாள் கழித்து அவர் இங்கேருந்து போகும்போது அவருக்கு கையில் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிச்சு. என் குழந்தை மேலே உங்களுக்கு உரிமை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போ அவனை பார்க்கணும் பேசணும்னு தோணுதோ நீங்கள் பார்க்கலாம், பேசலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸ்கை, உனக்கு அவர் மேலே கோவமே இல்லையா? அவர் அடிக்கணும்னு தோணலையான்னு கேட்டார். தாரா, கண்டிப்பாக இல்லை. அவர் எப்போ என்னை தாண்டி இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரோ அப்போவே அவருக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. அவருக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. என்னை தாண்டி ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருக்கும்போது நான் ஏன் அதை தடுக்கணும்? எந்த உரிமையும் எனக்கு இல்லை. அதே மாதிரி அவருக்கும் என் மேல் எந்த உரிமையும் இனிமேல் இல்லை. அர்த்தமில்லாத உறவு மேலே தான் நான் இவ்வளவு நாள் பைத்தியக்காரத்தனமாக நம்பிட்டு இருந்தேன் நினச்சதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அழுதா என் குழந்தை வருத்தப்படுவான். அதோட அழுகிறதுனால எதுவும் மாறப்போகிறதும் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, தாங்க முடியலை. எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது என்னோட அகிலன் மட்டும்தான். அவனுக்கு மாதம் பணம் அனுப்புனார். நான் அதிலிருந்து ஒரு பைசா கூட எடுத்தது கிடையாது. அவர் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பணம் மட்டும் எதுக்கு எனக்கு? கவின் அப்போ தான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்த வேலை. எனக்கு இப்படி ஆச்சு நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த வேலையை விட்டுட்டு எனக்காக வந்துட்டார். என் கூட ஆறுதலாக இருக்கார். சின்னதாக ஒரு கதை புக்காக எழுதி போட்டுட்ருந்தேன். அப்போதான் அவர் சொன்ன ஊக்கம்தான், அவர் கொடுத்த தைரியம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எழுத்தாளர், நாடகம் எடுக்கிற மாதிரி பெரிய டைரக்டர், எல்லாமே அவர் தந்த ஊக்கம்தான். நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை அவர் என்னை விட்டு போனதை நினச்சி. என்னை வேண்டான்னு சொல்லி போனதுக்காக நான் ஏன் கண்ணீர் விடுவதும் முட்டாள்தனம் தானே தோணுச்சு. என்னோடய வாழ்க்கையில் இன்னும் அழகாக்க என் குழந்தை இருக்கான், அவனுக்காகவே வாழணும் தோணுச்சு. அவர் கூட அடிக்கடி ஃபோனில் பேசிப்பேன், நண்பர்களாக மட்டும்தான். குழந்தை கூட அவர் அன்பாக தான் இருக்கார். என்னோட கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டேனா? மில்க், கவி, ஸ்கை இல்லைன்னு சொன்னாங்க. என்னை வேண்டாம் என்று அவன் சொல்லி விட்டான். என் செவிகள் இரண்டும் அதை கேட்க மறுத்தது. என் இதயம் துடிக்க மறுத்தது.
இன்று அன்று நின்ற என் இதயம் இன்று வரை துடிக்கவில்லை. சுவாசத்திற்காக மட்டுமே என் இதயம் இப்போது துடிக்கிறது. என்னை வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டான். என் செவிகள் இரண்டும் அதை கேட்க மறுத்தது. என் இதயம் துடிக்க மறந்தது. அன்று நின்ற என் இதயம் இன்று வரை துடிக்கவில்லை. சுவாசத்திற்காக மட்டுமே என் இதயம் இப்போது துடிக்கிறது. அதில் பேரன்பும் கிடையாது, அமைதியும் கிடையாது. வலியும் கண்ணீர் கூட இதயத்தை பாரத்தை குறைத்துவிடும். ஆனால் சொல்ல முடியாத சோகம் மனதுக்குள்ளே அழுதிக்கொண்டேதான் இருக்கிறது என் வாழ்நாள் முழுதும். அவனை நான் முழுதும் நம்பினேன். நான் செய்த தவறு அது. அதற்கு தண்டனை இப்போது அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏமாற்றியது அவனது குற்றமாக இருக்கலாம். ஏமாந்தது எனது குற்றமே. அன்பாக இருந்தாலும் சரி, அளவோடு வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். முழுசா யாரையும் நம்பக்கூடாது என்பதையும் உணர வைத்தான். அன்று அவன் சொல்லிய வார்த்தை இன்னும் என் செவிகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அழகா இல்லை, அதிகம் படிக்கவில்லை, எண்ணங்கள் முரண்பாடானவை. திருமணமாகும்போது எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. வருடங்கள் ஓடிய பிறகுதான் தெரிகிறது. இதயம் உடைந்தது ஒரு முறைதான். உடைந்த இதயம் ஏற்படுத்திய வலையோ ஆயுள் முழுதும். இந்த வரிகள் என்னோட கதைகளை எழுதியிருப்பேன். எத்தனை துன்பத்தை நான் தாங்குமோ என் இதயம். இருந்து கஷ்டப்படுவதை விட தனியாக இருந்து நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என் கணவரை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். திருமணத்திற்கு முன்பே இதை சொல்லியிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அவர் மேலே எனக்கு வருத்தம் இருக்கிறது, கோபம் இல்லை. பேசிட்டு இருக்கும்போதே தாரா மயங்கி விழுந்துட்டா. என்ன ஆச்சுன்னு உடனே பயந்துட்டான். கவி டாக்டர் தானே, அவளோட ரூமுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஸ்கை அவளை தூக்கிட்டு போனார். தாராவுக்கு என்ன ஆச்சுன்னு வாங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நான் உங்கள் ஏஎஸ். எனக்கு துணை நான் மட்டுமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.